ஹே கிராஃப்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஓல்டு பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். 1 2 3 and 4. ஸோ இந்த 4 பேண்ட்டையும் வச்சு நம்ம கிராஃப்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 பேண்ட்ஸில் எத்தனை விதமான கிராஃப்ட்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு பெலாசோ பேண்ட்டு. உங்களுக்கு பார்த்தா என்ன ஹேக் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. எஸ் கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து அந்த பேண்ட்டை வந்து டிஷர்ட்டாக மாற்றுற ஒரு ஹேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இந்த பேண்ட்டில் ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். சென்டர் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம. ஸோ கட் பண்ணுறதை நான் காட்டணுன்னா உங்களுக்கு நான் ஓகேவா. ஸோ இந்த பார்ட்டிஷனை நான் இப்போ கட் பண்ண போகிறேன். லைட்டாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது நமக்கு பர்ஃபெக்டாக வருமா வராதான்னு தெரியாது. ஸோ அதனால் நான் குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு டாப் மாதிரி இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான டாப் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன். ஓகே, ஸோ ஹலோ காய்ஸ், இதுதான் ஃபுல் வியூ. ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த நெக்கு மட்டும் நம்ம அழகாக வந்து லைனிங் கொடு. பெலாசோ பேண்ட்டுங்கிறதுனால ஸ்லீவ்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் வச்சு தான் ஸோ ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது நம்ம இன்னைக்கு வந்து இதில் வந்து பேங்கிள்ஸ் அண்ட் ஹேர் கிளிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன். நல்லா தெரியும், இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த பீசஸை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜீன் பேக் செய்யலான் இருக்கேன். ஸோ அது வந்து செப்பரேட்டாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து நம்ம யானா செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறதையுமே நம்ம இந்த மாதிரி சிங்கிள் ரோப்பாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் அதை கட் பண்ணுறேன். ஸோ எந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த திக்னஸில் நம்ம ஃபுல்லாகவே இந்த திக்னஸில் தான் கட் பண்ண போகிறோம். ஓகே, நான் கட் பண்ணுறேன். என்ன வேணும் உனக்கு? ம், போய் மம்மி கிட்ட பூவா கேட்டு வாங்கி சாப்பிட்டு போ. ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். யானை
அப்பதான் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம எச்சஸ் ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சிக்கு வந்துடும். அப்போ எடுத்து செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற பிளெயின் பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஜீன்ஸில். ஸோ இதுதான் வந்து நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 பேங்கிள்ஸையும் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நடுவில் இருந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வந்து ரேப் பண்ணலாம். ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேங்கிள்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். மொத்தமாக 8 பேங்கிள்ஸ் இதில் இருக்குது. ஸோ 8 பேங்கிள்ஸ் வச்சு நம்ம 3 பேங்கிள்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஜீன் ட்ரெஸ்ஸில், ஓல்டு ஜீன் ட்ரெஸ்ஸில் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸ் வந்து இது வந்து மினிமம் 500 எபோவ் விற்கிறாங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இது சிம்பிளாக நம்மக்கிட்டே இருக்கிற ஓல்டு ஜீன்ஸ் வச்சு நம்ம செஞ்சு காமிச்சிட்டோம். ஸோ இது இப்படியே ப்ளைனாகவும் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியும் போடலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை நான் டெக்கரேட் பண்ணியும் காட்டுறேன். நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சில்வர் சார்ம்ஸ் அண்ட் ஷெல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஷெல்ஸ் எடுத்துக்கிறேன். சார்ம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். சார்ம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இதில் எதெல்லாம் செட் பண்ணணும்னு தோணுதோ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 7000 க்ளூ எடுத்திருக்கேன். அதற்கான ஒரு க்யூட்டான பேங்கிள் செஞ்சு முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீச் தீம்ஸில் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜீன்ஸ், குர்த்தி, டாப்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாத்துக்கும் வியர் பண்ணிங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ 2வது கிராஃப்ட்டும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிராஃப்ட் போல். ஸோ இப்போ வந்து நம்ம ஜீன்ஸ் கிளாத்தில் இயரிங்ஸ் பண்ணலாம்.
அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட மொபைலில் மெமரி ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இயரிங் மேக் பண்ண வீடியோவை என்னால் ஃபுல்லாக போட முடியல. பட் இருந்தாலுமே நான் இயரிங் மேக் பண்ணி ஷார்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இயரிங் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஜீனில் வந்து பேங்கிள்ஸ் பண்ணியிருக்கோம், இயரிங்ஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஒரு பலாசோ பேண்ட்டில் க்ராப் டாப்புமே பண்ணியிருக்கோம். இந்த 3 ஹேக்கில் உங்களுக்கு எந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, லவ் யூ ஆல், டேக் கேர்.